சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஆண்மை தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மூலிகை வச்சு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு சூப் தாங்க. இது மட்டும் இரவு நேரத்துல மட்டும் குடிங்க. உங்களுடைய உடல்ல நீர்ச்சத்து என்பது ரொம்ப அதிகரிச்சு உடல் உஷ்ணம் எல்லாம் தணிஞ்சு உங்களுக்கு தாம்பத்தியத்தின் போது ஏற்படக்கூடிய விந்து முந்துதல் பிரச்சனைய முழுமையா சரி செய்யும். ரொம்ப எளிமையானதுதான். எப்படி செய்யறதுன்னு மட்டும் பார்த்தரலாம். ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுடுங்க. நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அது எனக்கு போதும். இதுக்காக 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்துல சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, காணாவாழை மூலிகை எடுத்திருக்கிறோம். இந்த மூலிகை கிராமப்புற பகுதியில் எல்லா இடத்துலயும் இருக்குங்க. இதுல நீர்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மூலிகை பறிச்சு இந்த தண்ணியில சேர்த்து கொதிக்க வைங்க. அவ்வளவுதான். 1.5 டம்ளர் தண்ணி 3/4 டம்ளர் தண்ணி ஆகட்டும். இந்த காணாவாழை மூலிகை நீர்ச்சத்து அதிகமா இருப்பதனால நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் அனைத்தையும் சரி செய்யுங்க. உடல் உஷ்ணம் சரியாகி விந்து பையில் இருக்கக்கூடிய அந்த விந்துவினுடைய உஷ்ணமும் தனியும். இதனால நீர்த்து போன விந்து ரொம்ப சீக்கிரமா கட்டியாகி தாம்பத்தியத்துல நீண்ட நேரத்துக்கு விந்து வெளியவே வராம தாம்பத்தியத்தை வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருத்துவ குறிப்பு தான் இது. அதே மாதிரி இந்த ஒரு 3/4 டம்ளரை குடிச்சிட்டு நீங்க தாம்பத்தியத்தை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உணர்ச்சிகள் என்பது உடல் உறவில ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. உடலும் நல்ல உற்சாகமா நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க. ரத்த ஓட்டம் என்பதும் உடலுக்கு சீரா இயங்கும். கண்டிப்பா எடுத்துக்காங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இதை வடிகட்டி நீங்க அப்படியே எடுத்துக்காங்க. ஒரு 3/4 டம்ளர். இதுல கொஞ்சமா தேன் வேணாலும் நீங்க சேர்க்கலாம். சேர்த்து அப்படியே சாப்பிடுங்க. வாரத்துல 2 நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க. அற்புதமான நன்மைகளை நீங்க பெற முடியும்.